ஒருத்தரையும் காணோம். ஆ, எங்க போயிருப்பானுங்க எல்லாரும்? ஆத்தாடி, எவனையுமே காணுமே. ஆனா எவனுமே இல்லாட்டி நல்லது தானே. நம்ம அந்த கையில் என்ன செய்யறான்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஆத்தாடி, என்னடா நடக்குது இங்க? ஆத்தாடி ஆத்தாடி, இப்படி நடக்குதே. உடனே போய் அக்காட்டையும் அம்மாட்டையும் சொல்லியே ஆகணுமே. சீச்சி, இந்த கையில் எவ்வளோ கேவலமானவளா இருக்கா. இப்படியெல்லாம் பண்ணுறா. ஹாஸ்பிட்டலில் வந்து இப்படி இப்படி இருக்கிறதுக்கா இங்கே வந்தா? இதை போய் உடனே சொல்லுவோம் அம்மா கிட்ட. ஐயோ, என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரியலையே. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்காங்க. இந்த ராஜா பையலுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஐயோ, என்னத்தை சொல்ல, இப்படியே பண்ணி பண்ணி மயக்கி வச்சிருக்கிறாளுங்க. ஐயோ, நான் என்னத்தை சொல்லுவேன்? இங்கேருந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே போய் அம்மாட்டையும் அக்காட்டையும் போய் சொல்லணும். இங்கேருந்து கிளம்புவோம். அந்த ராஜா பையலும் இங்கே கதவு பக்கத்திலேயே பார்க்குற மாதிரியே இருக்கு. நம்ம கிளம்பிடுவோம். கிளம்பிரடி வசந்தி. அம்மாட்ட போய் நான் எப்படி சொல்ல போகிறேன்? இப்படியெல்லாம் நடக்குதே இந்த உலகத்தில். ஏன் பொண்டாட்டி நான் பாக்குறேன், உனக்கு என்னடி? பாப்பீங்க. அம்மு, சொல்லுங்க. அங்கேயே உட்காந்துட்டு இருக்க. அப்புறம் இங்க வாடி. எங்க? மடியில் இருக்காடி. ஒன்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது வந்துட போறாங்க. அப்புறம் பாத்துக்கோங்க. அதெல்லாம் வந்தா வரட்டும். வரட்டுமா? நீ எனக்கு ஒய்ஃப் தானேடி? ஆமா, இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகல. அதெல்லாம் பண்ணிக்கலாம்டி. இல்லங்க. சொல்லுங்க. எப்பங்க வீட்டுக்கு போவோம்? இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்கான். ஆமாங்க, இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்குங்க. தம்பி வீட்டுக்கு போயிருக்காண்டி, வரட்டும். சரிங்க. ஏதாவது சாப்பிடுறியாடி? எனக்கு வேணாம். ரொட்டி வாங்குவ பாத்துக்க, எதுவுமே சாப்பிடவே மாட்டேறீங்க. அடிப்பீங்க என்ன? ஆமாண்டி, அடிப்பேன்டி நானு. பேச்சு கேக்குல குச்சி எடுத்து விழுத்துருவேன் பாத்துக்கோ. அடி, என்னடி பண்ற? இறங்குடி, விழுந்துடாதடி. நீங்க என்னவே அடிப்பேன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் இறங்க மாட்டேன். இனி பிடிச்சுக்க இருக்குமா? அது சரி, எங்கடி நிக்கிற நீ? நீ சேட்டை பண்ணுவ, நான் உன்னை பிடிச்சுக்கணுமா? இப்ப பாருடி, இனி எப்படி நிக்கிறேன் நான் பாக்குறேன். விட்டுறாதீங்க ப்ளீஸ்ங்க. விட்டீங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உட்காருடி. உட்கார மாட்டேன். உன்ன என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சொன்னோடனே விட்டுருவாங்க பாரு. இறக்கி விடுங்க, யாராவது வந்துட போறாங்க. இவ்வளவு நேரம் என் மேல நின்னா அப்ப யாரும் வர மாட்டாங்களோ? நீங்க என்ன அடிப்பேன்னு சொன்னீங்களா, அதான் ஏறினேன். அம்மோ, பாருடி. சொல்லுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஆனா போதும். என்ன போதும்? டார்லிங், ஐ லவ் யூ டார்லிங். ஐ லவ் யூ so much. வீணா சொல்லிட்டேன். எனக்கு வேணுமே. ஈடு கட்டங்க, யாரும் வந்துட்டாங்க, தட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க போய் உட்கார்றேன், விடுங்க. அடிச்சு வச்சிருவேன் பாத்துக்கோ. யாரும் வந்திருக்காங்க, கூப்பிடுங்க. அது தானடி நானும் கேக்குறேன். ஓ இறைவா. சரிடி, டென்ஷன் ஆகாத. உள்ள வாங்க, திறந்துதான் இருக்கு. திறந்துதான் இருக்கு, எனக்கு தெரியுமே. நான் தெரியாம உள்ள வந்துட்டேனே. வாங்க டாக்டர். இப்போ உடம்புல எப்படி இருக்கு கையல்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓ சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினாலே உங்க உடம்பு நார்மலா இருக்கும். சரிங்க மேடம். சரி, ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கலாமா? இன்ஜெக்ஷனா? இன்ஜெக்ஷன் எதுக்கு டாக்டர்? இல்லம்மா, உனக்கு ஸ்ட்ரென்த்துக்கு சார் தான் போட சொல்லியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் பதிலா டேப்லெட்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? நீ வீட்டுக்கு போகும்போது டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, ஆனா இப்போ இன்ஜெக்ஷன் தான். இல்ல, எனக்கு இப்பயும் இன்ஜெக்ஷன் வேணாம். நீங்க எனக்கு டேப்லெட்ஸ் மட்டும் கொடுங்களேன் போதும். இப்போ நான் போடலனா அப்புறம்
போட வேண்டியிருக்கும். என்ன எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம். போடுடி, அட்டி வாங்கிடுவேன், போடுடி. என்னாச்சு கயல்? இல்ல இன்ஜெக்ஷன் வலிக்குள்ள அதான் யோசிக்கிறேன். இல்ல கயல், அதெல்லாம் வலிக்காது, உங்களுக்கு வலிக்காம நான் போடுறேன், சரியா? இன்ஜெக்ஷன்னாலே வலிக்கதா செய்யும். சரி சரி டாக்டர், போடுங்க. சார் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? இல்ல, அது வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணும்ல. சார் அதெல்லாம் வேணாம் சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் வெளியில நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க இருங்க. சரி போடுடி, நான் வெளில தான் நிக்கிறேன், வந்துடுவேன். கையல்மா வெளில நிக்கிறேன், போட்டதுக்கு அப்புறம் வரேன். சரி ஓகே கயல், இன்ஜெக்ஷன் போட்டுலாம், நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க டாக்டர். அம்மா வாமா வேதா, டீ குடிக்கிறியாம்மா? இல்லைம்மா வேணாம், இப்போதான் குடிச்சிட்டு வந்தேன், கீழே தான் குடிச்சிட்டு வந்தேன், அண்ணி போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்தேன். சரிம்மா. அம்மா அப்புறம் கையில் என்ன செய்யறாலாம், ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டிங்களா? நேற்று வந்ததோடு சரி, அதே சரி இப்போ போனீங்கன்னா நான் கூட வரலான்னு பார்த்தேன். அப்புறம் கீழே அண்ணியெல்லாம் போகிறது என்னமோ டவுட்டு தான், கையில் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி அதே உங்கள்கிட்ட என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். ஆமாம்மா வேதா, அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருப்பி டிஸ்சார்ஜ் பண்ண இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா, அதே சரி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் இருக்கேன். கூட வாமா போயிட்டு வருவோம். பரவாயில்லையாம்மா கையலுக்கு? இப்போ பரவாயில்லையாம்மா, இப்போ நல்லா இருக்கலாம். ராஜா வந்ததுலேயே சரியாயிருப்பா கையல். ஆமாம் அதை சொல்லு. சாப்பிட்டால எதுவும்? சாப்பிட்டானா, காலைல ராஜா தான் ஊட்டிட்டு கிடந்தானா, இங்கே பையில ஒன்று சொல்லிட்டு கிடந்தானுங்க. அப்புறம் அப்போ சும்மா இருப்பானுங்களா அவனுங்க? ஆமாம்மா. பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு 16, 19 தேதி குறித்தோம், இப்போ அதுவும் தாண்டி போயிடுச்சு. இனி என்னம்மா செய்ய போகிறீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் 8 நாள் தான் இருக்குது, 8 நாளைக்குள்ளே என்னம்மா செய்கிறது? அதுதேம்மா நானும் பார்க்க சொல்லியிருக்கேன், மண்டபத்துக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே பேசிட்டு வந்துட்டானுங்க. இன்னும் இந்த இதுக்கு தான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, பத்திரிக்கை ஒன்றும் அடிக்கலை, அதுதான் பெரிய பிரச்சனை. அம்மா பத்திரிக்கை தானே, எத்தனை நாளையில், ஒரு வாரத்துக்குள்ளே எப்படிம்மா போய் கொடுக்குறது எல்லாத்துக்கும்? தனித்தனியாக போய் கொடுத்தாதேம்மா உண்டு, எல்லோரும் ஒன்றா போயெல்லாம் கொடுத்தா பத்திரிக்கை கொடுக்க முடியாது, நாள் ஆகி போயிடும். ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கொடுத்தா வேகமாக முடிஞ்சிடும். ஆமாங்கம்மா, அப்படி தான் செய்யணும். ஒரு வாரத்துக்குள்ளே எந்தெந்த வேலையை பார்க்குறது? நம்ம மண்டபத்துக்கு சாப்பாடுக்கு சொல்லியாச்சுன்னா சரி, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், நகையெல்லாம் போய் எடுக்க போகணும், அதுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகி போயிடும். காலையில் போனால் ஒரு நாள் கூட ஆகும்லம்மா, மிஞ்சி போனால். இன்னைக்கு அசோக்கு, இளவரசி வீட்டுக்காரு, அப்புறம் இங்கே பசங்களாம் வீட்டில் சூயா அவர் வந்துட்டான்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினேன் நான். பேசுனீங்களாம்மா? ஆமாம்மா, அந்த பசங்க தான் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பத்திரிக்கைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. முக்கால்வாசி வந்து நம்ம உள்ளூருக்குள்ளே தான் இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக கொண்டு போய் கொடுத்தோம்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தூரத்தில் லாங்கில் இருக்கிறவங்களுக்கு யாராவது போயிட்டு வேகமாக போயிட்டு வர மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குமா. பத்திரிக்கை அடிக்கிறது நாளாகும், 1 நாள் 2 நாள் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்குதே தெரிஞ்சவங்ககிட்ட, சூர்யாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட சொன்னோம்னா வேகமாக அடிச்சு கொடுத்துருவாங்களாம். அதே சொல்லியிருக்கு, ஒரு நாளையில் அடிச்சு கொடுத்துருவாங்களா, 1 நாள் 2 நாள் அடிச்சு கொடுத்துருவாங்களாம். அதேம்மா சொல்லியிருக்கு. வந்துடும், நாள் கழிச்சு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம நாளை கழிச்சு வந்துடும் நினைக்கிறேன், எல்லா பக்கம் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சூர்யா வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு கிடந்தானாம்ல? ஆமாம்மா, அதை ஏன் கேட்குற? வந்தோடனே அவனுக்கு எல்லா பிரச்சனையும் கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு பிடிச்சி நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. காலையில் பெருங்கலட்டாக ஆகி போச்சு வீட்டுக்குள்ளே. ஆளுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக பிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. அப்புறம் நான் தான் சத்தம் போட்டு பேசாமல் இருங்கடா, கல்யாண நேரத்தில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு இருக்க வச்சேன். சரிம்மா, அவங்களால பிரச்சனை இல்லாமையா இருக்கு. ஐயோ எப்போ பாரு நம்மளுக்கு தொந்தரவுதேன். இங்கே அப்பா வீட்டிலே தான் இருக்கா, நான் என்னத்த சொல்ல, அங்கேயே தான் இருக்கா, போகலை அக்கா. சரி அப்புறம் என்ன செய்கிறது, விட்டு தள்ள வேண்டியதே. அவன் வந்துட்டால, ராஜா பார்த்துக்குருவான். இந்த பிள்ளைங்களை இந்த பியூட்டி பார்லரு இதுக்கெல்லாம் மேக்கப்புக்கெலாம் சொல்லணும், எல்லாம் செய்யணும்லம்மா. வேகமாக சேலை எடுத்தது தானே. கையல் வீட்டுக்கு வரட்டும், இன்றைக்கி அசோக்கு ராஜா எல்லாம் கூட சேர்ந்து வருவாங்க. வந்தாங்கன்னா நம்ம ஒரு நல்ல நாளை பார்த்து, நல்ல நேரம் நாளை பார்த்து நம்ம போயிட்டு வந்துடுவோம் துணி எடுக்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு நாள் இல்லை, அதனால என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம கிளம்பி மதியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். கிளம்பி இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், நாளைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். 2 நாளைக்கு சரியாக போச்சா, நாளை கழித்து பத்திரிக்கை வந்துடும். அதுக்கடுத்து நம்ம பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கி என்னத்த நாளை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்து பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து என்ன வேலை இருக்குது, பத்திரிக்கை கொடுக்கறதே மெயின் வேலை, அதை பார்த்துக்குருவோம். பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம்மா.
சரிங்கம்மா சொல்லுங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோம் சாப்பிட்டுட்டு. இப்போ போய் கையில் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம இங்கே வீட்டில் விட்டுட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஆமாம்மா, நீ சொன்னது கரெக்டு. நானே அந்த யோசனை இல்லாமல் தான் இருந்தேன், கையிலுக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அந்த யோசனையிலே இந்த யோசனை மறந்துட்டேன். நீ சொல்கிறது ரைட்டு தான், வேலையை ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் பிள்ளைங்க கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஜோசியரை பார்த்து நாளை கொஞ்சம் தள்ளி வைப்போமா அப்படின்ட்டு. நான் தான் வேணான்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு அப்பெல்லாம் தள்ளி போடக்கூடாது, நம்ம பண்ணுறதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சிட்டேம்மா. முடிவு பண்ணிட்டுலாம் அப்படி தள்ளி போடக்கூடாது, இதுதான் ரைட்டு. நம்ம பண்ணிடுவோம், ஒரே முடிவாக பண்ணிடுவோம். ஏன்னா இத்தனை பேர் இருக்கோம், ஆளும் பெருமா ஒரு ஒரு வேலையாக செஞ்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. சரிம்மா பண்ணிடுவோம். என்ன செய்யறாலாம்? சூர்யா காலையில் மல்லு கட்டிட்டு எங்கிட்ட அப்புறம் பேசுறதெல்லாம் பேசிட்டு பத்திரிக்கையெல்லாம் எழுதிட்டு அர்ஜென்ட் அஸ்விண்டிங் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் நேராக போயிட்டான். அவங்கள ஃபோன் பண்ணுங்கடா கிளம்பி வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு போயிட்டான் தங்கச்சியை பார்க்கறதுக்கு. அப்போ ராஜா உள்ள ரூம்குள்ளேயே தான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பான் போல. அது சொல்லிக்கிட்டு இருந்தான், ராஜா பக்கத்துலேயே தான் பாட்டி உட்காந்துருக்காரு, அந்த கையில் விட்டு எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்போ அப்படி தானே இருப்பான், ஒரு வருஷமாக பிரிஞ்சு இருந்துட்டு. சரிம்மா, சரி நம்ம கிளம்புவோமா, போயிட்டு வந்துடுவோம். சரிம்மா கிளம்புவாங்க. ஏம்மா அந்த ஆர்த்தி தட்டை எடுத்து கொடுத்து விடுங்கம்மா பிள்ளைங்க கிட்ட. ஆனந்துக்கு சைலஜாட்டி கொடுத்து விடுங்க. எங்கப்பா ராஜாவின் கையில் இருக்கானோ? கார்ல இருந்து அவனையும் கூட்டிட்டு வருவேனியா? சரி கூட்டிட்டு வர நாங்க வந்தோம், ஆளுக்கணும். சூர்யா பார்த்துட்டு கூட வா. அந்த வராங்களே பாட்டி, அந்த வராங்க. சரி சரி வரட்டும், பார்த்து வாம்மா கையில். 2 பேரும் ஜோடியா வரது பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரியே கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். அதெல்லாம் இருப்பாங்கப்பா, அதெல்லாம் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருப்பாங்க. எங்கப்பா உங்க அப்பா சித்தப்பாலாம் காணோம், உங்க அம்மா சித்தி யாரையுமே காணோம். கார்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ள போனவங்க ஆளு காண பாட்டி ஒருத்தரையும். ஏம்மா அந்த ஆட்டு தட்டை கொடுத்து விடுங்கம்மா ஆனந்திக்கு சைலஜாட்டியும். கையால் பார்த்து நட. அவனுக்கு அதெல்லாம் கேட்காது. சும்மா இருங்கப்பா, பாவம் பிள்ளைங்க. கையல் பார்த்து நட கையல். அவனுக்கு இதெல்லாம் கேட்கல. வாமா கையல், பாப்பா ராஜா. வரேன் பாட்டி. வரேன் பாட்டி. அம்மா கையில தாத்தா உள்ள கூட்டிட்டு போவாமா. தாத்தா அப்புறம் அண்ணன் நான் எதுக்கு இருக்கேன், அண்ணன் நான் கூட்டு போறேன்ல. அதெல்லாம் கிடையாது, எல்லா உரிமையும் தாய் மாமாக்கு தான். நான் தான் கையில உள்ள கூட்டு போவேன். தள்ளி எல்லாம் நிக்க முடியாது, நீ கீழே விழுந்துருவ. ஆனந்தி ஷைலு 2 பேரும் அப்படியே 2 பேரும் பிடிச்சி அப்படியே எடுத்துருங்க. இங்கிட்டு முடிச்சுட்டு அங்கிட்டு முடிச்சு சுத்துங்க. சரி பாட்டி. கையில எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. சரி கையில உடம்புக்கு நல்லா இருக்காடி? நல்லா இருக்குக்கா. அப்படித்தாம்மா முடிச்சு. இங்கிட்டு முடிச்சு. சரி சரி போதும் ஸ்டாப் பண்ணிடுங்க. ராஜா கையில் கூட்டு உள்ள போப்பா. சரிங்க பாட்டி. ஏப்பா சூர்யா அதை வாங்கி வெளியில் ஊற்றிட்டு வா, பிள்ளைங்க போவேனா. சரிங்க பாட்டி. ஆனந்தி ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னங்க தாத்தா? 2 பேரும் ஆர்த்தி எடுத்தீங்களே, அது காசு வாங்க வேணாமா? அதானே? ஆமாமா, ஆர்த்தி எடுத்து 2 பேருக்கு காசு கொடுக்குற. இப்ப நீங்க கேளு, ஆனந்தி சைலஜா 2 பேரும் கேளுங்க. சும்மா இருங்கப்பா, அவன் கையில் வச்சிருக்கானே என்னமோ. ஆமாமா, அதெல்லாம் ரூல்ஸ் தான். கேளுங்க, ஆனந்தி ஷைலு 2 பேரும் கேளுங்க. ஆமாமா, நாங்க காசு கொடுக்காம உள்ள நுழைய விட மாட்டோம் வீட்டுக்குள்ள. ஆமானே, நாங்க உள்ள விட மாட்டோம் உங்களை. அப்ப பாத்துக்கோங்க. எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, தரேன். நீங்க 2 பேரும் மாமாட்ட வாங்க, நான் எவ்வளவு கேட்கணும்னு சொல்லி தரேன். நீ உனக்கு விருப்பப்பட்டதை கொடுப்பாக்க உங்க 2 பேத்துக்கும். சரிங்க பாட்டி. பாருடா இப்ப எல்லாத்தையும் ஐஸ் வைக்கிறதா. ஐயோ மாமா, இவ்வளவு காசுலாம் வேண்டாம். நீங்க வாங்காதீங்கம்மா 2 பேரும். அவங்க சிரிச்சு கொடுத்தா மட்டும் வாங்குங்க. தாத்தா. ஆமாப்பா, சிரிச்சிட்டே தானே கொடுக்கணும். நீ உம்முன்றதுன்னா எப்படி வாங்குவோம் நாங்க? இல்லங்க, சிரிச்சிட்டே கொடுங்க. ஓகே வாடி. அப்பா இப்பதான் ராஜா சிரிக்கிறாருப்பா. நீயுமா சூர்யா? சரிப்பா, காசு கொடுங்க, உள்ள வாங்க, வெளியில நின்னுட்டு. சரிங்க பாட்டி. சரி சூர்யா போய் வாங்கி அந்த தட்டை வாங்கி கீழே ஊத்துக்குமா. இம்மா காசு எடுத்துட்டு கொடுங்கம்மா சூர்யாட்ட. சரிங்க பாட்டி. ராஜா உள்ள கூட்டு பாப்பா கையில. ஓய் பொண்டாட்டி. என்னங்க, நம்மளே தான் எல்லாரும் பார்க்கறாங்க. தாத்தா பாத்துட்டு போட்டுடி. பொண்டாட்டி. என்னங்க, நம்ம கல்யாணம் ஆகி வந்த மாதிரி இருக்குல்ல? ஆமா, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஆர்த்தியெல்லாம் எடுத்தாங்கல்ல, அதனால அப்படி ஃபீல் ஆகுது. சரி வா உள்ள போலாமா? சரிங்க. 2 பேத்துக்கு விக்ஸ் மிட்டாய் வேணுமா? சரி வாங்க ராஜா உள்ள போலாம். வரேன் சூர்யா. உள்ள கூட்டிட்டு போங்கப்பா. கையல்மா நடந்துடுவே, இல்ல தூக்கிட்டு போவா? ஏற்கனவே
நம்மள தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தூக்கிட்டு போறேன்னு வேற சொல்றீங்க. சும்மா இருங்க. ஆமா, சும்மா இருக்காங்க. அவங்க அப்பதான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்காக உங்க கூட ரொமான்ஸ் பண்ணாம இருக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் உள்ள போவோம், வாங்க. நீ முடிய நிக்கல் சேர்க்கிற உள்ள வாடி இருக்குடி உனக்கு. அப்படித்தான் சரி. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னு உனக்கு காட்டுறேன். வாங்க ராஜா, உள்ள வாங்க. ஏன் வெளில நிறுத்திட்டீங்க? வாங்க கையில் வாமா. சரி சூர்யா. சரிண்ணே. ராஜா மாமா. சொல்லு கவின. இல்ல மாமா, நீங்க இங்க உட்காந்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கலாம், அதனாலதான் கூப்பிட்டேன். என்னங்க, நீ விட்டுங்க, நான் போறேன். எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் ராஜா நின்று இருக்கீங்க? உட்காருங்க, கையில் உட்காருமா. இருக்கட்டும் சூர்யா, பரவாயில்ல பரவாயில்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து உட்காருங்க, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். சரி சரி விடுங்கடா, அவரே பேர் உட்காருவாரு கையில் நின்று இருக்கும் போது. ஆமா, அதுவும் சரிதான். அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க ராஜா. நீயுமா ஆரம்பிச்சுட்ட சூர்யா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராஜா, நான் அதுக்கு சொல்லல. உங்ககிட்ட கொஞ்சம் உண்மையிலே பேசணும் ராஜா. சொல்லு சூர்யா. காலையில ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா, சொன்னேன்ல உங்ககிட்ட இந்த மாதிரி பூவைக்கு ஏற்பாடு பண்ணோம், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக்ல கல்யாணம்னு சொல்லி எல்லாரும் காலைல பேசணும். பேசிட்டு தான் அங்க வந்தோம். அதுல உங்களுக்கு என்ன உடன்பாடு சொல்லுங்க, சம்மதமா என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுபடி பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு எல்லாம் சம்மதம் தான், ஆனா இருந்தாலும் உங்களுக்கு என்ன உடன்பாடு, நீங்களும் கையில என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியல. சரி, அதான் நான் உங்ககிட்டயும் கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம், அது ஓகே தான், நீங்க அதுக்கு மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் இப்ப எனக்கும் ஷைலுக்கும் அது மாதிரி அர்ஜுனுக்கும் ஆனந்திக்கும் ஒன்னாதான் கல்யாணம் பண்ணலாம்னு பேசியிருக்கோம். இப்ப அதோட உங்களுக்கு கல்யாணம் பண்ண ஓகேவா, இல்ல பொறுமையா நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கீங்களா? எனக்கு என்னமோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா பெஸ்ட்னு தோணுது, இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் என்ன பிரச்சனையை இழுத்து கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு அதுவே ஒரு மாதிரியா இருக்கு நமக்கு. ஆமா ராஜா, அது அஸ்வின் சொல்றதும் கரெக்ட் தான். அடுத்து என்ன பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களோ அது வேற பயமா இருக்கு. கரெக்ட் தான் நீங்களாம் சொல்றது. கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க கூடயும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, நான் ஒரு 5 நிமிஷம் கையெழுத்த பேசிட்டு வரட்டா? பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்திருக்கு. எப்படின்னா புக்கு மாதிரி தான் கொடுத்துட்டு வந்திருக்கு. இப்பயும் சொன்னாலுமே நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை மட்டும் கழட்டிட்டு கூட அடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இங்க 2 பேர் மட்டும் கூட இது பண்ணிக்கலாம். அதுல பின் மாதிரி தான் நாங்க இது பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா என்ன முடிவு நீங்க எடுப்பீங்க அப்படின்னு தெரியாதுல்ல, அதனால. இப்ப நாங்க எல்லாரும் வீட்டுல பெரியவங்களாம் என்ன பேசியிருக்காங்கன்னா, இப்ப மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங், அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் முடிச்சிடலாம். பர்ச்சேசிங் முடிச்சுட்டா நாளை கழிச்சு பத்திரிக்கை வந்துடும். அது தொடர்ந்து நம்ம பத்திரிக்கை அதுன்னு கொண்டு போவோம். அதனால மித்த ட்ரெஸ் இதுலாம் நம்ம வந்து கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் டக்குன்னு உங்க முடிவு என்னன்னு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப என்னன்னா, இப்ப நிச்சயத்தை கூட வேகமா பண்ணிடுவாங்க. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூட பண்ணிடுவாங்க, இல்ல எங்க கல்யாணம் முடிஞ்சு கூட பண்ணிடுவாங்கன்னு நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து பண்ணிடுவாங்க. அடுத்து கூட உங்களுக்கு எப்போ உங்களுக்கு விருப்பமோ அப்ப கல்யாணத்தை பண்ணிக்கிடுவாங்க. அப்படி பண்ணலாமா? அப்படி இல்லை அப்படின்னா சும்மா பூ வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இந்த 1 வீக்குள்ள பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தை ஒன்னா வச்சிடலாமா அப்படின்ற முடிவை நீங்க தான் எடுக்கணும். நீங்க என்ன கையெழுத்த பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க 2 பேரும். ஆனா எனக்கு என்னமோ பெஸ்ட் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்னு தோணுது. ஆனா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னு தெரியாது, என்னன்னு பேசி சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்றது கரெக்ட் தான், ஆனா ஒரு சின்ன விஷயம் இருக்கு. கையலுக்கு எனக்கு பர்சனல், அதனால அவள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு நான் சொல்றேனே. எனக்கு அவளை கல்யாணம் பண்றதுல பிரச்சனை கிடையாது, அதே மாதிரி உங்க கூடயும் சேர்ந்து கல்யாணம் பண்றதுல பிரச்சனை கிடையாது. எனக்கு 2மே சந்தோஷம் தான். ஆனா அவள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் என் முடிவை சொல்றேன். சரி ராஜா, உள்ள போய் பேசிட்டு வாங்க. கையில் உள்ள கூட்டு போ ராஜாவை, பேசிட்டு வாங்க. சொல்லு கையில். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி கையில், இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், அது புரிஞ்சுக்கிட்டு நீ பேசணும், சரியா? சொல்லுங்க. நான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன், நான் உங்களை எப்பவுமே புரிஞ்சுப்பேன்ல. நீ என்ன புரிஞ்சுப்ப, இருந்தாலும் இந்த விஷயத்துல கோவப்படுவியன்னு தோணுது. சொல்லுங்க முதல்ல, அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். கையல், நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ அதை ஃபேஸ் பண்ணுவியா? இப்பயே எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண மாட்டோமா? என்ன நடந்தாலும் என்ன புரிஞ்சுட்டு ஃபேஸ் பண்ணுவியாமா? என்ன இப்படியே கேக்குறீங்க? நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிடுவேன். அத நீங்க என் கூட இருக்கீங்கல, அப்ப எல்லா ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ணிடுவேன். கையல், எனக்கு என்னமோ இப்ப பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு தோணுது கையல். என்ன பிரச்சனை?
பிரச்சனை வரப்போகுது, சொல்லுங்க தெளிவா. தெரியல கையில். கையில்மா, இன்னொரு விஷயம் சொல்லுவேன், கோச்சுக்காத. சொல்லுங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாமா? ம், சொல்லுமா. என்ன ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிற? நான் என்ன சொல்றது? இப்போ உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி இஷ்டம் இல்லாட்டி விடுங்க. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் கோவப்படுவேன்னு. கொஞ்ச நாளைக்கு உன்னை வெளியூர்ல தங்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் அங்கே இருந்துட்டு நான் அப்பப்போ வந்து பார்ப்பேன். இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணிட்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரேன். வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்னடி அமைதியாக இருக்கா? ம், உன்னை கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்கேன். சரியா? அங்கே நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன் உன்னை. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சொல்லுடி, அமைதியாக இருக்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணிக்கோங்க. இப்படி சொன்னா என்ன பதில்? ஏதாவது சொல்லு. நான் என்ன சொல்றது? நீங்க தான் இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப என்ன? அப்ப நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேன். இப்படி அரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னாடி சொன்னேன் நான் உன்ன. இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னேன். இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, இப்போயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என்னமோ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொன்ன மாதிரி சொல்ற. சொல்லுடி. நான் எதுவுமே சொல்லல, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கலையில? சரி இருக்கட்டும். உங்களுக்கு இப்ப என்ன கல்யாணம் பண்ண பிடிக்கலையா? என்னன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், இல்ல பிடிக்கலன்னு சொன்னா? இப்ப பேசுடி, வாயை திறந்து. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பேசுடி. அது அது வந்து அது அது இப்ப இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு விருப்பப்படி பண்ணுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு எந்திரிக்கிற? உட்காரு. இல்ல, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி தவிக்குது. இருங்க, என்ன பண்ண போறீங்க? முடியாது, என்ன பண்ணுவ? பிடிக்கல, அதனால கல்யாணத்துக்கு வேணாம்னு சொன்னேன்ல. ரொம்ப பேசுறேல நீ. இருக்குடி உனக்கு இருக்கு. என்ன அங்க திரும்பி உட்காந்துருக்க? இங்க திரும்பி பாரு. இங்க திரும்பி பாருன்னு சொன்னேன் உனைய. திரும்பி பார்க்க முடியாது. அட்டி வாங்கிறாத என்கிட்ட. மரியாதை எங்க திரும்பி பார்த்து. டென்ஷன் ஆக்கி பார்க்காத. என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ பெருக்கி இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஓ, கத்திக்கிட்டு இருக்கனா? சரி சரி. அதான் நீங்க சொன்னதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இப்போ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதை நீ ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கியா? இல்ல நான் கொஞ்ச நாள் உனக்கு கல்யாணம் பண்ணாம நீ வெளியூர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க பிரச்சனைலாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிதான் உனக்கு கேட்க தான் செஞ்சேன். நீ சம்மதம் சொல்லு அப்படின்னு உனக்கு கட்டாயப்படுத்தல. நானு நீ பிடிக்கல அப்படி சொன்னேன். உனக்கு பிடிக்கலன்னு தான் நான் ரோடோட தேடிக்கிட்டு அலைஞ்சேன் உன்ன. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பேசுவேன்னு. நான் போய் யோசிச்சேன் உன்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு. அழுகாத, அழுதுன்னா அரைஞ்சிருவே பார்த்துக்கோ. உன்கிட்ட கேட்டேன்னா நீ என்ன சொல்லணும்? உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாங்க, நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லையா, இல்லங்க கொஞ்ச நாளைக்கு நான் வெளியூர்ல இருக்கேன், நீ பிரச்சனை சரி பண்ணிட்டு நான் அப்புறம் இங்க வந்துக்கிறேன், அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ இப்படி ஒண்ணு பிடிக்கல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி என்னமோ திமுத்தனமா பேசிட்டு இருக்க. சொல்லுடி வாய் திறந்து. நீ பேசுறது டென்ஷன் பண்ணி கேளுது. நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன். நீ சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் போட்டு ரெஸ்ட் எடு. எனக்கு தெரியும் நான் என்ன வேணா பண்ணிக்குவேன், நீங்க போங்க. ஓ, பண்ணிக்குவேல? என்ன வேணா பண்ணிக்குவேல? பண்ணிக்கோ, என்ன நாளும் பண்ணிக்கோ. இனிமேல் என்கிட்ட பேசாத. கண்கள் எப்பா சூர்யா,
வாங்க பாட்டி. ஏன்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துருக்க இப்படியேவும்? ரொம்ப நேரம் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாட்டி அது அது ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான் உட்காந்து. பரவாயில்ல தம்பி, எதுனாலும் சொல்லு. எதுனாலும் தெரிஞ்சாதே நம்மளால எதுவும் பண்ண முடியும். இவங்ககிட்ட நம்ம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மறைச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அது கடைசி தப்பாக தான் போய் முடியும். எதை மறைக்கணும்னு இருக்கோ அதை மறைக்கணும். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சு நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கடைசியில் தப்பாக தான் முடியும். பரவாயில்ல, எதுனாலும் சொல்லு பாட்டிட்ட. அது ஒன்றும் இல்லை பாட்டி, காலையில் ரூம் கூப்பிட்டு வந்தார்ல ராஜா கீழே இருந்து, அப்போ நாங்கள் இங்கே தான் உட்காந்தோம். நீங்கள் என்கிட்ட கேட்க சொல்லியிருந்தீங்கல்ல ராஜா கிட்ட, அந்த மாதிரி என்னப்பா கல்யாணத்தை பற்றி என்ன நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொன்னீங்கல்ல, அதை பற்றி அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன ராஜா உனக்கு ஓகே தானே, இடையில ஒரு நாள் பூ வைக்கிறத வச்சுக்கிட்டு மூணு பேத்துக்கும் கல்யாணத்தை ஒன்றா வச்சிருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ராஜா என்ன சொன்னா? இடையில ஒரு நாள் பூ வச்சுக்கலாம் சம்மந்தம்னு சொன்னாரு. அதே மாதிரி உடனே கல்யாணம்னாலும் சரிதான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன 3 பேத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்னப்பா? ஆனா சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் கையல் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி. உள்ள போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரா. நான் அதனாலே இங்கே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும், வெளியில வந்தார் ராஜா. கோவமா தான் வந்தான். நான் என்ன ராஜா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா. கையில் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். படுத்துருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன ராஜா பேசிட்டியா கல்யாணத்துக்கு, என்ன சொல்ற அப்படின்ட்டு. நான் நாளைக்கு சொல்றேன், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டாரு. சரி ராஜாட்ட திருப்பி ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னு நினைச்சேன். சரி அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது நம்ம மூணாவதா விட்டு தள்ளிட்டு அது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். சரி கையெழுத்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனா படுத்திருந்தா. என்ன கையெழு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அழுது மாதிரியே இருந்தா. நான் என்ன கையில் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டேன். ஒன்றும் சொல்லல அவளுமே. இல்லைண்ணே எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டா. அதான் என்னன்னு தெரியல பட் அது ஒரு யோசனையா இருக்கு. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளே இப்போ சண்டை வரும், நாளைக்கு சரியாக போகும், அதை நினச்சி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது சரியா? அதை எத்தனை தடவை நினச்சிட்டு உனக்கு தெரியாதா? நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, உனக்கும் தெரியாதா? யோசிச்சு பாரு. எனக்கு அதெல்லாம் புரியுது பட்டியா, அதனால தான் நான் ராஜாட்ட ஒன்றும் கேட்காம இருக்கேன். ராஜாட்டையும் கையல்கிட்டையும் எனக்கு என்னன்னா கல்யாணத்தை வச்சு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் பயமா இருக்கு எனக்கு. ஏன்னா ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு. இன்னும் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள ராஜா எப்படி சொல்றாரு, என்னமோ முடிவை நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு. கல்யாணத்துக்கு அவங்க தான் ரொம்ப அவசரப்பட்டு இருந்தாங்க 2 பேரும். இப்போ என்ன இப்படி சொல்லிட்டு போவோம், அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துட்டே இருந்த, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேனா. சரி நம்ம கொஞ்சம் கழிச்சு பேசிக்கலான்னு விட்டேன். அப்புறம் இப்போ ராஜா கால் பண்ணான். சரி அதுதான் அதுக்கும் நீ உட்காந்துருக்கு சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க தான் வந்தேன். அதே மாதிரி நான் நினச்சது கரெக்டாக போச்சு. என்னாச்சு பட்டி, ராஜா என்ன சொன்னா? நான் கேட்டேன், என்ன ராஜா போயிட்டா ஒன்றுமே சொல்லலை, இப்போ நாங்கள் இது கடைக்கு வேறு கிளம்பணும், பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்குங்க, எதனாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. கல்யாணத்துக்கு இப்போ உனக்கு சம்மதம் இல்லையான்னு கேட்டேன். இப்போ பண்ணலாமா வேணாமா அது முதல்ல சொல்லு அப்படின்ட்டு கேட்டேன். ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டே இருந்தான், என்னன்னே தெரியல. நான் கேட்டேன், ஏன்ப்பா நீங்கள் 2 பேரும் இத்தனை நாளாக கல்யாணம் பண்ணணும் நீங்கள் தான் அவசரப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்னப்பா நீ இவ்வளோ நேரம் யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். என்ன சொன்னதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ என்கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாட்டி. ஆனால் வந்து நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. ஒரு சில பிரச்சனைகளால் அவள் மனசு நொந்துருவாளோ உடஞ்சிருவாளோன்னு பயமாக இருக்குது. எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல அப்படி இப்படின்ட்டு இருந்தான். இனி என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியல, அவன் தான் சொல்கிறான் ஏதோ பிரச்சனை வரப்போகுது பாட்டி அப்படின்ட்டு இருந்தான். நான் என்னப்பா சொல்கிற, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே சமாளிக்க முடியல, இதில் புதுசாக ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் என்னத்தப்பா சொல்கிறது அப்படின்ட்டு. நான் அதனால தான் பாட்டி, இல்லை இப்போ வைக்கலாமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாமா, அவளை ஏதாவது ஒரு இடத்துல சேஃப்டியாக வச்சுட்டு கொஞ்ச நாள் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் வச்சுக்கலாமா அப்படின்னு யோசனையாக இருக்குது பாட்டி அப்படின்னா. ஓ அப்படியே சொன்னாரு. சரி சரி, ஒருவேளை இதை பற்றி இப்படி சொன்னனால எதுவும் இப்போ கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் எதுவும் கையில் கோவப்பட்டாலும் என்னமோ, அதனால தான் ராஜா கோவப்பட்டு போயிருப்பாருன்னு தோணுது. ஆமாம் சரியா, இப்போ நீ சொல்லவும் தான் எனக்குமே தோணுது, ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். அப்புறம் வேற என்ன சொன்னா? இப்போ என்னதான் சொன்னான், கல்யாணத்துக்கு இப்போ வச்சுக்கலாம்னு சொன்னா வேணாம்னு சொன்னா? இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவள் உனக்கு சொந்தமாயிட்டானா நீ என்னன்னாலும் பண்ணிக்க, நீ எப்படினாலும் வச்சுக்க, இல்லை வெளியூர் கூட்டு போய் வச்சுக்க, வெளிநாட்டு கூட கூட்டு போய் வச்சுக்கன்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் கடைசி முடிக்கும் இப்படியே கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்படியே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். உனக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாருமே. இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு அவளுக்கும் கணவன் மனைவி உறவு வந்துடும். அப்போ நீங்கள் 2 பேரும் எது பண்ணாலும் இந்த உலகம் எதுக்கே கண்டுக்காது, சரி இவன் பொண்டாட்டி இவன் பாதுகாக்கிறான் அப்படின்ட்டு போயிடும். இல்லைனா அவளை இன்னமும் தப்பாக பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்.
நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் பாட்டி, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்போது என்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் அதை சமாளிச்சிருவேன். இப்போ அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு சொன்னான். ஆமா பாட்டி, நீங்க சொன்னது கரெக்டு தானே. அவங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ராஜாவுக்கு தான் சொந்தமாயிருவா. அப்படின்னா பிரச்சனை இருக்காது, அவளையும் தப்பா பேச மாட்டாங்க யாரும். அப்புறம் என்ன சொன்னா? அப்புறம் ஒரு வழியாக என்ன சொன்னால், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பாட்டி, அவள் எனக்கு சொந்தமானவள் ஆயிடுவா, நான் அப்புறம் என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ எங்கேயும் போய் வச்சுக்க, நாங்கள் அதை கேள்வி கேட்க போகிறது கிடையாது, உனக்கு சொந்தமானவள் ஆயிடுவா, நீ என்னமோ செஞ்சுக்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக அவன் சரிங்க பாட்டி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு சொந்தமானவள் ஆயிடுவாள், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். அவளுக்கு எதே என்னால் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பாட்டி நான் யோசனை பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் அவள் கல்யாணம் பண்ணிட்டு கூட நான் எங்கேயும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கூட பாதுகாத்துட்டு போகிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்கள். எனக்கும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவளை வேகமாக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா அவளை யாரும் தப்பாக பேச முடியாதுல்ல, இனியும் அவளை வச்சு அப்படின்னு சொன்னான். சரிப்பா, நாங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் ஸ்டாப் பண்ணலாம் இல்லை, பத்திரிக்கைலாம் அடிக்க கொடுத்தாச்சு, எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த மாதிரி இன்னைக்கு பர்ச்சேசிங் போகணும்ப்பா, இன்னைக்கு கொஞ்சம் நகையை எடுத்துகிட்டு வந்துடுவோம், நாளைக்கு போய் கூட ட்ரெஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்து பத்திரிக்கை கொடுக்க நாங்கள் ஆரம்பிக்கணும், பூ வைக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும், அதனால் இந்த வேலையை மட்டும் முடிச்சிருவோம்ப்பா, இது பெரிய வேலை, தாலி செய்ய கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னு. அவனை கூப்பிட வேண்டியதானே பட்டி, இன்னும் கையில் என்னமோ வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அவனையும் கூப்பிட்டா கூட கையில் வருவாள். அதுக்கு தாண்டா கேட்டதுக்கு வரலன்ட்டான். நான் சொன்னேன் இந்த கையிலும் வர மாட்டேங்கிறாடா, அவளையாவது அவளே வர சொல்லன்னு பார்த்தா நீ வரலன்னு வர மாட்டேங்கிறாள், என்னன்னு தெரியல, வரமாட்டேங்கிறா, எனக்கு என்னால் முடியல அப்படின்ட்டு வரமாட்டேங்கிறா அப்படின்னு. சரி பாட்டி விடுங்க, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க நான் வருவேன்ல, அப்போ நான் கூட்டிகிட்டு வரேன், இன்றைக்கி நீங்கள் போய் நகை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்லப்பா அப்படின்னு. இன்றைக்கி எடுத்துகிட்டு வாங்க, நாளைக்கு அவளுக்கு பிடிக்கலன்னா போய் மாற்றிக்கலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் எடுக்கணும்ல, அதுக்காக சொன்னேன் அப்படின்னா. அவனும் சரின்ட்டான். என்னப்பா இனிமேல் கல்யாணத்தில் தள்ளி போட முடியாது, என்ன கல்யாணத்தை முடிச்சிருவோம், இப்படி தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து தள்ளி போயிட்டே இருக்க வேண்டியதே, அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி பாட்டி, என்னன்னு பார்த்துட்டு கிளம்புவோம். அந்த கிளம்பிட்டு இருக்காங்களே எல்லாருமே, கையில் சாப்பிடவே மாட்டேங்கிட்டா. அப்புறம் நான் தான் போய் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன், சாப்பிடுறியா இப்போ என்ன அப்படின்ட்டு. ஐயோ, ஏதாவது பிரச்சனைனா இவ்வளோட இது தொல்லை, சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா, திருப்பி அதே வேலை தான் பண்ணுறா. சரி ராஜா அதை மெதுவாக சொல்ல வேண்டியது அவகிட்ட, எதுக்கு இப்படி கோவப்பட்டான்னு தெரியல. இவளே ஏதாவது சொல்லியிருப்பா கோவத்தில், கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பான், இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருப்பான், அவள் ஏதாவது கோவப்பட்டிருப்பா, அதுக்கு இதே மாதிரி பேசியிருப்பான். அவ்வளோதான், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரது சகஜதான்டா, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போ சண்டை போடுங்க ரெண்டும், திருப்பி அப்புறம் சேர்ந்துக்கிடுவாங்க, இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம்ல, இதுக்கு எதுக்கு நம்ம போட்டு டென்ஷன் ஆகிட்டு நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க? இல்லை பாட்டி அதெல்லாம் புரியுது, கல்யாணம்னு சொன்னோமே யோசிக்கிறேன்னு சொன்னாரா ராஜா, அதோட தான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்துச்சு. ஏன்னா அவளையும் தப்பாக பேசிட்டே இருக்காங்களே பாட்டி, அதுக்கு ஒரு தீர்வுனா 2 பேர்த்து கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது, அதனால தான் கவலையாக இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பாட்டி பேசிட்டலடா, அதெல்லாம் சரியாக போச்சு, அவன் சம்மதம் சொல்லிட்டான், நம்ம போய் இன்றைக்கி நகையை எடுத்துகிட்டு வந்துடுவோம், கையிலுக்கு எடுத்துகிட்டு வருவோம், பிடிக்கலன்னு சொன்னா வேறு நகையை எடுத்து கொடுத்துருவோம், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் அவளுக்கு நம்ம சீர் செய்கிற தானே, வேறு நகையை எடுத்து கொடுத்துக்குருவோம், அவள் என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போட்டோம், இதை ஒரு நாள் போட்டுக்கிட்டு அதை ஒரு நாள் போட்டுக்கிட்டோம், அவ்வளோ வேலை முடிஞ்சா நாளைக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்குருவோம், சரியா? சரிங்க பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம். பூ வைக்கிறது என்னைக்கு பற்றி அது ஒரு நாள் முடிவு பண்ணணும்ல, வேமா ஆளுக்கு ஒரு பக்கம் பத்திரிக்கை கொடுக்குறோம்னு வைங்க, வேமா முடிச்சிடலாம். நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்கனால வேமா முடிச்சிடலாம். இருந்தாலும் அந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இடையில ஒரு நாள் வைக்கணும், அதுக்கு ஒரு நாள் தனியாக வேணும், அதுக்கு நல்ல நாள் பார்க்கணும்ல, அது பார்த்தாச்சா பற்றி? ராஜா சரின்னு சொல்லவுமே ஜோசியர் தான்ப்பா ஃபோன் பண்ணேன், சொன்னேன் ஜோசியர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் 2 நாள் குடிச்சு கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால பூ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுங்க, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதனால அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு காமனத்தில் ஃபோன் பண்ணிட்டு இருக்காருப்பா, ஃபோன் பண்ணான்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், நல்ல நாள் குறிச்சு கொடுத்தர்னா. அப்புறம் நாளைக்கு பூவில் ட்ரெஸ் எடுக்க, இப்போ ராஜாவுக்கும் கையிலுக்கும் பூ வைக்கிறதுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிடுவோம், அதுக்கு என்ன வாங்கணுமோ வாங்கிக்கிடுவோம், சரியா? வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக போயிடும், அதை நான் பண்ணிக்கலாம், நம்ம அதுக்கு தான்ப்பா சொன்னேன், நம்ம நல்லபடியாக பண்ணிடுவோம். என்ன பட்டி 3 மணி ஆகி போச்சு, இன்னும் கிளம்பல யாரும், போனால் லேட் ஆகும் பட்டி, எல்லாத்துக்கும் நகை எடுக்கணும்ல. இப்போ தான்ப்பா எல்லாத்தையும் சத்தம் போட்டு வந்தேன், கிளம்பிடுவாங்க, உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் எங்கே வெளில போயிருக்காங்க, அவங்களும் வந்துட்டாங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு கிளம்பிடலாம். கையில் ஒரு தடவை போய் நீ கூப்பிட்டு பாரு, அவள் வராளா என்னன்னு, வந்தானா கூப்பிட்டு போவோம், அப்படி இல்லைன்னு வெயி என்ன செய்வோம்னா, என்ன செய்யலாம், துணைக்கு யாராவது விட்டுட்டு போகணும்ல பட்டி? அதான் நானும் யோசிக்கிறேன், என்ன செய்யறது, யாரை விட்டு போகிறது, சோனியா அனு வீட்டில் விட்டு போவோம், என்ன இன்னும் வரல பட்டி, அவங்க இன்னும் வந்துருவாங்க. இப்போ 4 மணிக்கு இவங்க கிளம்புறதுக்குள்ளே வந்துருவாங்க, எப்படியும் 3:30-4 மணிக்குள்ளே வந்துருங்க பிள்ளைங்க, விட்டுட்டு போவோம். கவினும் சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம், அப்புறம் என்ன சரி அஸ்வின் இருப்பேன்ல அவன், அப்புறம் மீனா எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம், பிள்ளைங்கள கூட இருந்து பார்த்துக்கோங்கன்னு, அதெல்லாம் கதை அடிச்சு வச்சுட்டு உட்காந்துக்குருவீங்க. சரி பாட்டி, சரி அப்படியே பண்ணுவோம், இல்லாட்டி நான் கூட இருக்கவா பாட்டி? வேணாப்பா, ஷைலஜா பாவம்ல, அவளும் ஆசைப்படுவாள் நீ கூட செலக்ட் பண்ணி கொடுக்கணும் வைக்கணும்னு, அதனால நீ கூட வா.
சரிங்க பெட்டி, சரி வரேன் பெட்டி. சரி பெட்டி, வாங்க கிளம்பும். நானும் போய் கிளம்பிட்டு வரேன். நீங்கள் போய் கிளம்பிட்டு வாங்க. சரிப்பா. இன்னைக்கு சாப்பாடு என்ன செய்யறதா? அம்மாட்ட பெரியமாட்டெல்லாம் கேட்டியா? இல்லை நான் கூட போய் செய்வேன். இல்லை நீ வேணான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எதுவும் வீட்டில் செய்யலையா, வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இவளுக்கு கொடுக்க முடியாதுல்லடி, இவள் மாத்திரை சாப்பிட்றா. இல்லை நீ வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். சூரிய மாமா சொல்லிட்டு போயிருக்காரு, நல்லா தான் வாங்கிட்டு வருவாங்க. சரிடி, அப்பனா சரிட்டேன். என்னங்க நீ என்னடி எப்படி பத்து கிடக்கா? ராஜா மாமா வந்துட்டு போனதுலேருந்து இப்படி தான் இருக்கா? ரெண்டு பேத்துக்கு ஏதோ சண்டை போல, அப்படிதான் தெரியுது. ஆமாம் நீ, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ரெண்டு பேத்துக்கு ஏதோ சண்டை போல, அதான் இப்படி படுத்து கிடக்கா. சரி கேளு, என்னன்னு கேட்போம். அதுக்கும் நான் தான் கேட்கணுமா? நீங்கள் கேட்கக்கூடாதா? நீ தானே மூத்த மருமக, நீ தான் கேட்கணும். ஆமாம் எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வந்துருங்க, நான் தான் மூத்த மருமகன்னு. நீங்கள் தானே மூத்தவங்க, கேளுங்க. நீ தானே இனிமேல் எல்லாமே பண்ணணும். நீங்கள் அண்ணன் மூத்தவர், அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போனால் நீ தான் வீட்டுக்கு மூத்தவ, அப்போ நீ தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும். இப்படியே எல்லாம் சேர்ந்து கோத்து விடுங்க. நீ அன்னைக்கு ஒருத்தி அப்படி தான் உட்காந்து அழுதுகிட்டு கிடந்தா, அவளையும் நான் தான் சமாதானம் பண்ணும்படி ஆகிப்போச்சு. இப்போ இவட்டையும் நீ கொத்து விடுறீங்க. அவளாவது பரவாயில்ல சொல்கிறத கேட்டுக்குவா, இவளை சொல்கிறத கேட்பாளா? நம்ம சொன்னால் அவளும் ஒன்று சொல்லுவா. எப்படியும் மூக்க சேர்ந்து குத்தணும் போல தான் வரும் எனக்கு. குத்து குத்து மூக்கிலே நல்லா குத்து இவளை. இவதான் சண்டை போட்டுருப்பா ராஜா மாமாட்ட. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இவ என்ன பொழுதுனைக்கு ராஜா மாமா கிட்ட சண்டையாக போட்டுக்கிட்டு கிடக்கா? அதுவும் சரிதான், என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியலையே. ஆனால் இவன் பொறுமையாக இருப்பாங்க, ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி? அண்ணி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன தான் லவராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சண்டை வராமல் இருக்கவே இருக்காது. சண்டை வரதான் செய்யும், அதை அப்புறம் சரி பண்ணிக்கணும். இப்படியே உட்காந்து கவலைப்பட்டுட்டு கூடாது, அதுக்கு தான் நமக்கு கோவம் வருது. அது சரி, நீ என்ன பண்ணுவ சண்டை வந்தா? நான் என்ன பண்ணுவேன்? நானும் இப்படி படுத்துட்டு ஃபீல் பண்ணுவேன். அடி பாவி, அட்வைஸ் எல்லாம் ஊருக்கு தான், உனக்கு இல்லை. கூப்பிட்டு நான் கேளுடி அவள்கிட்ட. சரி இருங்க, கூப்பிட்டு கேட்குறேன். அவன் என்ன சொல்ல காத்திருக்காளோ தெரியல. சரி நான் கேளு கேளு கேளு. இவ படுத்திருக்கிற பொசிஷனே சரியில்லையே. என்னடி பண்ற? கேளுடி. இருங்க நீங்க வேற. கையில சொல்லுங்க. நீ என்ன கையில அமைதியா படுத்திருக்க, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையாடி உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் டயர்டாக இருந்துச்சு, அதான் படுத்திருக்கேன். நகையெல்லாம் எடுத்துகிட்டு உனக்கு பிடிச்சிருக்காமா? உனக்கு போட்டு பார்த்தோம், ஒன்றுமே சொல்லலை. நீ கல்யாணமே நடக்குமா நடக்காதான் தெரியல. இதில் வேற இவங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட நான் எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. ஐயோ, என்ன கையில் என்னமே யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மாதான். இப்போ சொல்லிடி, அவள் கேட்குறாள், நகையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நகையெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் சூப்பராக இருக்கு, போட்டு பார்த்தோம்ல. சரி நீ எதுக்கு ஒரு மாதிரியா இருக்க? எதுவும் பிரச்சனையா உனக்கு? ராஜா எனக்கு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லுடி. ஏதாவது பிரச்சனை இருந்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் என்ன பிரச்சனை இருப்பது? சரி கையல், உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லாட்டி ரொம்ப சந்தோஷம்தான். அப்படியே ஒருவேளை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை உடனே சரி பண்ணிக்கோங்க, சரியா? ஆமாண்டி, கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் பேசலாமா நான் பேசலாமா அப்படிங்கிற ஈகோ இருக்கவே கூடாது எப்பயுமே. கொஞ்ச நேரம் கோபத்தில் பேசாமல் இருந்தாலும் காலையில் சண்டை போட்டோமா நைட்டு சேர்ந்துடணும், அவ்வளோதான், பேசிடணும் ரெண்டு பேரும். அப்படி தான் இருக்கணும். அதையே நினச்சிக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னோம்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதுக்காக சண்டையே வரக்கூடாதுன்னு இல்லை, சண்டை வரணும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் தான் அவங்களோட அன்பு எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குன்றது தெரிய முடியும், புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்கோங்க, நைட்டு ஒன்று சேர்ந்துக்கோங்க, அவர்கிட்ட பேசு, சரியா? ஆமாம் கையல், ஏதாவது சண்டை போட்டிருந்தா கூட நீனா சரி நைட்டோ இல்லை நாளை காலையிலையோ ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசு, சரியா? ஆமாம், அதுக்காக பேசாமலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லாக கோவம் வந்தாலும் இருந்துக்கோ. நாளைக்கு என்ன செய்கிற, நாளைக்கு ஃபோனை பேசு. அப்படி இல்லைன்னா நைட்டு ஃபோனை போட்டு பேசு. நைட்டு எப்படினாலும் ஒரு கணவர் நம்மக்கிட்ட பேசலைன்னா நமக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்றது அந்த நைட் நேரத்தில் தான் நம்மளால தெரியும். ஏன்னா அப்போ தான் அமைதியாக இருக்கும், எல்லாருமே தூங்குவாங்க, அப்போ எந்த இயல்பான வேலையும் இருக்காது. அப்போ நம்மளுக்கு மைண்டில் ஒரே டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்ய, அவருக்கு ஃபோனை போட்டு பேசு, சரியா? அதுக்காக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் எல்லாமே சரியாக போச்சா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஈகோ மட்டும் இருக்கவே கூடாது கணவன் மனைவிக்குள்ளே. பாட்டி நம்மளுக்கு கல்யாணம் முடிவானதுலேருந்தே ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுக்குறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இப்படி தான் இருக்கணும், சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றா நம்மளுக்கு சொல்லி கொடுக்க தானே செய்கிறாங்க பாட்டி.
ஆமாம், ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், பொறுப்பாக இருக்கணும். கணவர் ஏதாவது சொன்னால் கூட அதுக்கான தீர்வை நம்ம தான் சொல்லணும். அவங்க ஏதாவது குழம்பி போனால் கூட, மனசு தளர்னா கூட அதை நம்ம தான் தேத்தி விடணும். நம்ம பொண்ணு ஒரு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தில் எல்லாமே நல்ல நல்ல முறையில் நடக்கும். சரியா? சரிங்க நீ. சரிங்கக்கா. அதனால தான் சொல்கிறேன், அவருக்கும் உனக்கு ஏதாவது சண்டை இருந்துச்சுன்னா என்ன செய்கிற, நைட்டு ஃபோன் பண்ணி பேசு. சரியா? பேசாம மட்டும் இருக்காத. சரிங்க நீ. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரதை வந்து வெளியில் ஒரு மூணாவதாக ஒரு ஆள்கிட்ட நம்ம என்றைக்குமே ஷேர் பண்ணவே கூடாது. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அது மூணாவது நபர் நம்ம பெற்றவங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் 2 பேர், கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே தான் அந்த பிரச்சனை இருக்கணுமே தவிர அதை உங்களை விட்டு மூணாவதாக ஒரு ஆளுக்கு போகவே கூடாது. அது போச்சுனாலே பெரிய பிரச்சனையாகி போயிடும். ஆமாம், அது வந்து விரிசல் விட்டுரும். அந்த உறவுக்குள்ளே விரிசல் வந்துடும். இவ எது நடந்தாலும் வெளியில் போய் சொல்லிடுவா, இவர் எது நடந்தாலும் இவர் வெளியில் போய் சொல்லிடுவார் அப்படிங்கிற ஒரு மூணாவதாக ஒரு ஆள் வரும்போது அது எப்படினாலும் விரிசல் ஏற்பட்டுரும் அந்த உறவுக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது. நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாமே ஒற்றுமையாக செய்யணும். நீ அவரை விட்டு கொடுக்கக்கூடாது யாருக்கிட்டையும், அவர் ஒன்றை விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டியது. நீ எதுனாலும் அவரை கேட்டு தான் செய்யணும், அவரு எதுனாலும் ஒன்று கேட்டு தான் செய்யணும். என்றைக்குமே 2 பேரும் ஒன்றுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரியா? எங்களுக்கு நிச்சயம் ஆனதுலேருந்து பாட்டி ஒன்று ஒன்றா சொல்லி கொடுப்பாங்க. சரிம்மா? அதே மாதிரி உனக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சோன்னேமோ நம்ம 3 வீட்டுக்கு ஆரம்பிச்சோன்னேமே அப்போ சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாக்கா. அவர் என்ன சொன்னாலும் பணிவா போ. சரியா? அவர் உனக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டார். உன்னைய ரொம்ப காதலிக்கிறவர். அவர் எப்படி செய்வார்? உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவர். அதனால நீ எதனாலும் விட்டு கொடுத்து போ அவர்கிட்ட. எதனால அவருக்கு சொல்லு, உனக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட கேளு, அவர் அதெல்லாம் செய்வார். சரியா? சரி. அவர்கிட்ட பொறுமையாரு, அவர் சொல்கிறது கேளு, அடம் பிடிக்காது. சரியா? சரிங்க நீ. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. அவங்க அண்ணன் சாப்பாடு வாங்கி வந்துடுவார். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசி. சரியா? மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபோனை போட்டு அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசு. சரியா? பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முடிச்சு வை. பொறுமையாக போ அவர்கிட்ட எதுனாலும். சரியா? சரிங்க நீ. சரி போடி, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. அண்ணன் வந்துட்டார நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனந்தி. சரி போங்க, பேசுகிறேன். சரி கையல், பேசிட்டு அண்ணிட்ட நான் வந்துடுறேன். அண்ணே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், நான் பார்த்துட்டு வரேன். சரிக்கா, போயிட்டா. கையல், சொல்லுங்க நீ. உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? புரிஞ்சுது நீ.